உலகை ஆளப்போகும் UAE OPEC அமைப்பில் இருந்து திட்டமிட்டு வெளியேற இதுதான் காரணம். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் OPEC மற்றும் OPEC+ அமைப்புகளில் இருந்து வெளியேறுவதாக சவுதியில் இன்று மாலை துவங்கிய முக்கியமான GCC கூட்டத்தில் அதிரடியாக அறிவித்துள்ளது. மே 1ஆம் தேதி முதல் இவ்விரு அமைப்புகளில் இருந்தும் மொத்தமாக வெளியேறுவது அமலுக்கு வரும் என்று அந்நாட்டின் அரசு செய்தி நிறுவனம் WAM தெரிவித்துள்ளது. இந்த முடிவு உலக எண்ணெய் ஏற்றுமதி நாடுகளின் அமைப்பான OPECக்கும் அதன் விரிவான OPEC+ கூட்டமைப்புக்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக OPEC அமைப்பின் தலைவராக கருதப்படும் சவுதி அரேபியாவுக்கு பெரும் பின்னடைவாக அமைந்துள்ளது. UAE அரசு தரப்பில் வெளியிட்ட அறிக்கையின்படி OPEC மற்றும் OPEC+ இரண்டிலிருந்தும் முழுமையாக வெளியேறும் முடிவு UAEயின் நீண்டகால உத்தி மற்றும் பொருளாதார திட்டங்களுக்கு ஏற்ப எடுக்கப்பட்ட முடிவு என்று WAM செய்தி நிறுவனம் கூறியுள்ளது. இந்த முடிவின் வாயிலாக ஐக்கிய அரபு அமீரகம் இனி பெருமளவு முதலீடு செய்து உள்நாட்டு எரிசக்தி உற்பத்தியை அதிகப்படுத்தி எதிர்கால உலக எரிசக்தி சந்தையின் தேவைகளை முன்கூட்டியே புரிந்து கொண்டு செயல்படும் பொறுப்புணர்வு மிக்க உற்பத்தியாளராக UAE தன்னை நிலைநாட்ட விரும்புகிறது. UAEயின் இந்த முடிவு தேசிய நலன்களை முன்னிறுத்தியே எடுக்கப்பட்டுள்ளது. வளைகுடா பகுதி மற்றும் ஹார்முஸ் நீரிணை ஆகியவற்றில் ஏற்பட்டுள்ள தொடர் இடையூறுகள் எண்ணெய் விநியோகத்தை பாதித்துள்ளன. இந்த போர் பதற்றங்களுக்கு மத்தியில் உடனடியாக சந்தை தேவைகளை பூர்த்தி செய்ய UAE களமிறங்கியுள்ளது. OPEC மற்றும் OPEC+ அமைப்பில் இருந்து வெளியேறியதன் மூலம் UAE தன் எரிசக்தி துறையை வலுப்படுத்தி உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளது. இது UAEயின் நீண்டகால பொருளாதார வளர்ச்சி இலக்குகளை எளிதாக எட்ட முடியும். இந்த உத்தி UAEயை உலக எரிசக்தி அரசியலில் முக்கிய இடத்திற்கு கொண்டு செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோல் ஐக்கிய அரபு அமீரகத்தின் பொருளாதாரம் வேகமாக வளர்ச்சியடைய உள்ளது. தற்போது ஈரான் தொடர்பான போர் பதற்றம் உலக அளவில் எண்ணெய் சப்ளை செயினை பெரிதும் பாதித்துள்ளது. இந்த நெருக்கடியான சூழலில் UAEவின் முடிவு உலக பொருளாதாரத்திற்கு கூடுதலான சவால்களை ஏற்படுத்தக்கூடும். இருப்பினும் UAE தனிப்பட்ட வழியில் செல்ல முடிவு செய்துள்ளது. இதனால் மற்ற வளைகுடா நாடுகளின் நட்பை இழக்க நேரிடும். இது எண்ணெய் சந்தையில் புதிய சமன்பாட்டை உருவாக்கும் என்பதில் சந்தேகமில்லை.